சனி பெயர்ச்சி காலத்துல எந்தெந்த ராசிகள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக 2026 இந்த மாதம் பெயர்ச்சியான அந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எதுலலாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மிக முக்கியமா கும்பராசி. கும்பராசி பாத்தீங்கன்னா ஜென்ம சனி விலகுது. ஆனாலும் ராசிக்குள்ள ராகு கேதுவுடைய சஞ்சாரமும் அதே நேரத்துல 7.5 சனியில பாத சனியா இருக்கு. அப்ப அந்த கும்பராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல குடும்ப ரகசியங்களை வெளியே இருக்கிற நபர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறாம இருக்கிறது காலச்சிறப்பு. கும்பராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலத்துல கால பைரவரை தீபம் போட்டு வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசியும் பாத்தீங்கன்னா ராகு கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கு. சிம்மத்துல கேதுவும் சிம்மத்துக்கு நேர் 7வது வீட்டுல ராகுவும் இருக்கிறாரு. அதே நேரத்துல அந்த ராசி அஷ்டமத்து சனியோட பிடியில இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரவங்களும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பழகுனவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, சரிங்களா? அதே போல கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, இதுலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் இதை செய்யறேன் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. அதே நேரத்துல இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சொல்லி நிறைய பேர் இந்த சிம்ம ராசிக்காரவங்க இந்த கடன் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி மாட்டி இருந்திருப்பாங்க. சோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப பிரச்சனை அதிகமா பூம் ஆகும்னா அதிகமா பிரச்சனை வெடிச்சு ஒரு முடிவுக்கு வந்துடும். கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரவங்க எதுலயும் ஒரு நிதானத்தை கையாள்வது சிறப்பு. இந்த 2026 சனிப்பெயர்ச்சியின் மூலமா சிம்ம ராசிக்காரவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. சனிக்கிழமை அதிகாலையில விநாயகர் ஆஞ்சநேயர் 2 பேர்த்தையும் விடாம வழிபாடு செய்வது நல்லது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி துளசி மாலையிட்டு நெய்விளக்கு ஏற்றுவதும், அதே போல விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலையிட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கு போட்டு விநாயகருக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த 2 ராசிகள் தான். நன்றி.